ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே இந்த அற்புதமான நாளிலே உங்கள் யாவரையும் அனுதினமும் இயேசுவின் பாதத்தில் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நல்லவர். கடந்த மாதத்திலே தேவன் எப்படி அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்தாரோ அதே போல இந்த மாதத்திலும் கர்த்தர் வழிநடத்த நான் மனதார ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான தேவனுக்கு ஸ்தோத்திரம். போதகரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்கள் மீது அவர்கள் பாராட்டுகிற அன்புக்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அந்த தியான பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14 ஆகிய நமக்கு மிகவும் பரிச்சயமான மிகவும் அடிக்கடி நமக்கு கேட்கிறதான தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே கொஞ்சம் தியானிப்பது நன்றாக இருக்கும் என்று நான் காலை வேளையிலே விசுவாசிக்கிறேன். வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள். Fear not. பயப்படாதிருங்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பிறகு, கர்த்தருடைய தைரியத்தை பெற்ற பிறகு, கர்த்தருடைய உத்வேகத்தை பெற்ற பிறகு, கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகு, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்ற பிறகு, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை அவன் சுதந்திரித்த போது அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளே பிரகடனப்படுத்துகிறார். ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லாரும் பீதியில் இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலே நாம் அறிந்தபடி வேதத்தினுடைய அந்த நிலைப்பாட்டின்படி 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகளும் ஸ்திரீகளும் தவிர அப்பாற்பட்டு மிருக ஜீவன்களும் அதுல இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாகிய இந்த மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். My dear people, fear not. நீங்கள் பயப்படாதிருங்கள். என அன்பானவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். பல சூழ்நிலைகளிலே, பல காரணங்களால், பலவிதமான நிபந்தனைகளால், பலவிதமான காரியத்தின் விளைவாக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். We are all having a fear because of our situations. நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கிறோம். பகைஞர்களை நினைத்து, எதிரிகளை நினைத்து, அருகாமையில் இருக்கிறவர்களை நினைத்து, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நினைத்து, அதிகாரிகளை நினைத்து, பல பண விஷயத்தை நினைத்து, அல்லது பணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கட்டாய காரியம் இருக்கிறபடியினாலே இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், my dear brothers and sisters, fear not. நீ பயப்படாதே. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வித பயம் உங்களுக்கு இருந்தாலும், எப்பேற்பட்ட பயம் நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்திருந்தாலும், எப்படிப்பட்ட பயத்தின் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பயத்தினுடைய காரியங்கள் உங்கள் வாழ்வை ஆக்கிரமித்திருந்தாலும், இப்பொழுது நீங்களும் நானும் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள். The only one man, Moses, was standing before the people of Israel.
இஸ்ரவேலுக்கு முன்பதாக 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகளை தவிர அந்த மிருக ஜீவன்களுக்கு முன்பதாக மோசே ஒருவன் மாத்திரம் தலைவனாய் நின்று கொண்டிருக்கிறான். கருமையானவர்களே, அவ்வளோ பெரிய திரள் கூட்டத்துக்கு ஒரு மனிதனை கர்த்தர் நிறுத்தி வைத்திருந்தார். அந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன் சொன்னார், ஜனங்களே பயப்படாதிருங்கள். அத்தோடு கூட அவர் முடிக்கவில்லை. இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் என்று 3 காரியங்களை மோசே பதிவிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்ட மோசேயின் மூலமாக தேவன் பயப்படாதிருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மாத்திரமல்ல, அதன் பிறகு ஆண்டவர் 3 காரியங்களை மோசேயின் வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அதைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, என் முதல் காரியம், மோசே சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அன்பானவர்களே, ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அருமையானவர்களே, தேவன் செய்கிறதை நீங்கள் நின்று பாருங்கள். பயத்தோடு அல்ல, தைரியத்தோடு. உங்கள் பக்கம் தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு, உங்கள் அருகாமையிலே தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு, உங்கள் அருகாமையில் தேவன் இருந்து உங்களுக்காக ஒரு ரட்சிப்பை, உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்காக ஒரு கிரியையை, உங்களுக்காக ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த செய்தியின் வாயிலாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதிருங்கள் என்று சொன்னது மன்றி, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கருமையானவர்களே, உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்விலே பலத்த கிரியையை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்விலே ஒரு மகத்தான ரட்சிப்பை இதுவரைக்கும் வாழ்நாளிலே நீங்கள் கண்டிராத ஒரு மாபெரும் ரட்சிப்பை இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த காலை வேளையிலே, இந்த நிமிஷத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய அவர் விருப்பமுள்ள, வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறார். Glory to God. அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் செய்யும் அற்புதத்தை நின்று பாருங்கள். நீங்கள் தைரியப்படுவீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். உங்களுடைய வேலையிலே நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் வருமானத்தை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்கால சூழ்நிலை நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்விலே நீங்கள் என்ன ஒரு அச்சீவ் பண்ண முடியவில்லையே என்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். வயதாகிவிட்டது, இனி எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்கிற பயத்தினாலே நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன ரட்சிப்பை கட்டளையிட்டார்? ரட்சித்த காரியம் என்ன? வசனம் 16 விதமாய் சொல்லுகிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அவருடைய ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பெரிய தடையாக நின்று கொண்டிருக்கிறது. இதை கடந்தால் தான் எதிரிகளிடத்திலிருந்து தப்ப முடியும் என்கிற நிலை. இவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த சமுத்திரம் ஒன்றுதான் வழி.
சமுத்திரம் வழியாகத்தான் நான் கடந்து போக வேண்டும். சமுத்திரத்தின் வழியாகத்தான் நான் இதை கடந்து போனால் மாத்திரமே என் ஜீவன் தப்பும், என் எதிர்காலம் நன்றாக இருக்கும், என்னுடைய பிசினஸ் வளரும், என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற பயங்கரமான ஒரு நிலையின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது அல்லவா, அதை ஓங்கி நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி என்றார். நீட்டின உடனே சமுத்திரம் பிளந்தது. சமுத்திரம் பிளந்தது மாத்திரமல்ல, வெட்டாந்தரை ஏற்பட்டது. வெட்டாந்தரை ஏற்பட்டது மாத்திரமல்ல, அந்த சமுத்திரத்தின் நடுவிலே ஏற்பட்ட ஒரு புதிய வழி, ஒரு புதிய பாதை இஸ்ரவேல் ஜனங்கள் பத்திரமாக கரையேறும்படி செய்தது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்கள் இருதயம் பயந்து நடுங்கி வேர்த்து போயிருக்கலாம். உங்களுடைய சிந்தைகள் பயத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் பயந்து 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 கூனி குறுகி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய தடையை நான் எப்படி தாண்ட போகிறேன்? இவ்வளோ பெரிய தடையை எப்படி நான் இந்த கடந்து போக போகிறேன்? இவ்வளோ பெரிய சமுத்திரம் எனக்கு முன்பாக இருக்கிறதே, எப்படி ஆக போகிறது? என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மிருக ஜீவன்கள், நான் சம்பாதித்தவைகள் என்னவாக போகிறது என்று அச்சத்தோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை, கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இவர் கோலை நீட்டுறாரு, சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, வெட்டாந்தரை ஏற்பட்டது, அவர்கள் இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்கள். இது சொல்லுவதற்கு ஒருவேளை இலகுவாக இருக்கலாம், ஆனால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது எப்படி நடந்தது என்பதை 21வது வசனத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழு ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். சமுத்திரத்தின் மீது மோசே அந்த கோலை நீட்டுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஆமுழுதும் பலத்த கீழ்காற்றினால். அருமையானவர்களே, ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல ஆண்டவர் செஞ்சது என்ன தெரியுமா? சொன்னாரு, நீ கோலை நீட்டின உடனே ராம் முழுவதும் கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். அருமையானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைக்கு ராம் முழுவதும் ஒரு கீழ்காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். அந்த கீழ்காற்று இதுவரைக்கும் உலக வரலாற்றிலே யாரும் கண்டிராத சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து மதில் போல் நிறுத்துகிற வல்லமையை செய்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து உலக வரலாற்றிலே நடைபெறாத ஒரு ரட்சிப்பை, ஒரு அற்புதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா! விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை ராம் முழுவதும் அனுப்புகிறார். இந்த கீழ்காற்று என்ன செய்தது? வாசிப்போமானால், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அருமையானவர்களே, கீழ்காற்று நமக்கு தேவை. கீழ்காற்று அவசியம். கீழ்காற்று நமக்கு நம்முடைய வாழ்வில் அவசியமானது. எதுக்கு தெரியுமா? இது சூறாவளி காற்று அல்ல, இது கொண்டல் காற்று அல்ல, இது தென்றல் காற்று அல்ல, இது மற்றொரு காற்று வடகாற்று அல்ல.
இந்த காற்று கீழ்காற்று. இந்த காற்று தான் என் வாழ்வில் வரும்போது என் வாழ்வில் இருக்கிற தடைகளை அது விலக்கி, அது ஒதுங்கும்படி செய்து, அது நகரும்படி செய்து, அது ஒதுங்கி நிற்கும்படி செய்து, மதில் போல் நிற்கும்படியாக கட்டளையிட்டு, அது அந்த சமுத்திரத்தின் நடுவிலே பாதைகளை உண்டு பண்ண, சேரும் சகதியுமாய் இருக்கிற இடத்தை வெட்டாந்தரையாக அது உலர பண்ணும் வல்லமை இந்த கீழ்காற்றுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் செய்கிறார் ரட்சிப்பை. நீங்கள் நின்று பாருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். God wants to encourage each and every one of you today. Fear not, my dear brothers and sisters. Fear not. God is always with you to open your door in your life. உன் வாழ்க்கையிலே தேவன் திறந்த வாசலை, அடைக்கப்பட்டு விட்டதோ என்று நினைக்கிறாயோ? ஒருவேளை மதில் சுவர் போல் எழுப்பி நிற்கிறது என்று எண்ணுகிறாயோ? சிவந்த சமுத்திரம் போல அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக நின்று கொண்டிருக்கிறது என்று பயப்படுகிறாயோ? நடு ஆழத்திலே மூழ்கி போவோம் என்று எண்ணுகிறாயோ? பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் கீழ்காற்றை அனுப்புகிறார். அந்த கீழ்காற்று சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்யும், வெட்டாந்தரையை உண்டு பண்ணும், அந்த தரையை உலரும்படி செய்யும், வழியை ஏற்படுத்தும், பாதைகளை சபைப்படுத்தும். எனக்காக கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தடையாயிருக்கிற பாதைகளை, எனக்கு தடையாயிருக்கிற காரியங்களை ஒதுக்கும்படி, நகரும்படி, விலகும்படி செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். God be the glory. அருமையானவர்களே, ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அருமையானவர்களே, அற்பமான காரியங்களுக்காக பயப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ராஜா பெரியவர், அதிசயமானவர். மோசே அதனாலதான் சொன்னார், ஜனங்களே பயப்படாதிருங்கள். 6 லட்சம் புருஷர்களுக்கும் ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர மிருக ஜீவன்களையும் நடத்தி கொண்டு போவதற்கு சமுத்திரத்தின் ஆழத்திலே உலக வரலாற்றிலே நடைபெறாத ஒரு சம்பவத்தை கர்த்தர் நிகழ்த்தி, இன்னும் வரலாற்று சுவடுகளால் அதை ஆண்டவர் நினைவுபடுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தால், நின்று கொண்டு பயப்படாமல் நீங்கள் கவனிக்க ஆயத்தமானால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை அவர் கட்டளையிட போகிறார். எந்த சூழ்நிலையானாலும் அது கீழ்காற்று வரும் பொழுது அது விலகும், அது ஒதுங்கும், அது நகரும், உங்களுக்கு வழி கொடுக்கும். ஈரமான இடத்தில் அல்ல, சகதியான இடத்தில் அல்ல, சேற்றில் அல்ல, வெட்டாந்தரையிலே நீங்கள் நடந்து போவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வெட்டாந்தரையில் எனக்கு நடப்பதற்கு எந்த சிரமமும் இல்லைங்க. அருமையானவர்களே, வெட்டாந்தரையிலே கர்த்தர் இஸ்ரவேலை நடக்க பண்ணினார். அந்த தெய்வம் அற்புதமான ஆண்டவர். உங்களையும் என்னையும் கைவிட்டு விடுவாரோ? உங்களையும் என்னையும் ஆண்டவர் விட்டு விலகி விடுவாரோ? ஒருபோதும் இல்லை. ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அதிகமாய் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். நிபந்தனையற்ற அன்பு நம்ம மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சமுத்திரம் விலகி போகும். இதுல பாத்தீங்கன்னா அந்த வாசிங்க 21வது வசனத்தை முழுமையுமாய். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். வறண்டு போகும்படி செய்தார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதற்கான அடையாளம் அதுதான். பயப்படாதிருங்கள். சூழ்நிலையை கண்டு, நெருக்கத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். 2வது மோசே பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்யும் அற்புதத்தை நின்று பாருங்கள் என்று சொன்னதுமன்றி, நீங்கள் இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது என்ன வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். பயப்படாதிருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் கடைசி, இதுதான் ஃபைனல், இதுதான் முடிவா நீங்க பார்க்கிறது. இவங்களை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எகிப்தியரை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறதுனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன லாபம்? அருமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தன வீட்டில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த பார்வோனின் சேனையும் பார்வோனின் ராணுவமும் பின்தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்ததினுடைய நோக்கம் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டு போவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை பின்தொடர செய்து தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், எகிப்தியர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் நீ காண்பதில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்று நீ அடிமைப்பட்டிருந்தாய், அடிமையிலே 430 ஆண்டுகள் கழித்திருக்கிறாய். இனி ஒரு காலம் ஒருபோதும் நீ அடிமையாக கொண்டு போகப்படுவதில்லை என்பதை நினைவுபடுத்தும்படியாகவே இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை. 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அருமையான தேவ பிள்ளைகள், உங்கள் அடிமைத்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் விரும்புகிறார். எகிப்தியரை இனிமேல் பார்க்காம போறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் அல்ல. அடிமைத்தனத்திலே மீண்டும் நான் போகாமல் இருப்பதற்காகவே என் கர்த்தர் இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை. அவர்கள் ஒருபோதும் ஒரு காலம் இனி உங்களை அடிமைப்படுத்த நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை. இனிமேல் நீங்கள் அடிமையாக இருக்க போவதில்லை. உங்களை அடிமைப்படுத்த கர்த்தர் ஒப்பு கொடுக்க போவதில்லை. உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கர்த்தர் இந்த நாளிலே, இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பார்வோன் எதிலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்? ஒன்று வேலை. நீங்கள் செங்கல் அறுக்கணும், நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா நீங்க செங்கல் அறுத்து முதல்ல கொடுத்த கணக்கின்படியே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப வேலையில் அடிமைத்தனமாய் இருந்தது. இரண்டாவது, தேவனை ஆராதிக்க விடாமல் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இஸ் நாட் அவங்கள அலோ பண்ணல. இஸ் நாட் ரெடி டு அலோ த பீப்புள் டு வர்ஷிப் a living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஜனங்களை போக விட அவன் மனம் இல்லை. அவன் இருதயம் கடினப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, வேலையில் அடிமைத்தனம், ஆராதிக்க அவன் விடாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். மூன்றாவது, அநேக அந்த அடிமைத்தனத்தில் இருந்தபடினாலே தேவனை ஆராதிக்க மறந்து போனார்கள். The people of Israel forgot to worship a living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த அடிமைத்தனம் நமக்கு இருக்கு. இந்த மூன்று அடிமைத்தனத்திலிருந்து நாம் விலக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இன்று கண்ட எகிப்தியரை இந்த அடிமைத்தனம் இனி உன் வாழ்க்கையில வரப்போவதில்லை. அல்லேலூயா. இந்த அடிமைத்தனம், வேலையில நீ அடிமைத்தனத்தில் இருந்தீனா, வேலை 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 வேலைன்னு தேவனை ஆராதிக்காம, தேவனை தொழுது கொள்ளாம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தருக்கு நன்றி செலுத்தாம, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம, கர்த்தருக்கு பலி செலுத்தாம வேலை 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 வேலைன்னு நீ வேலையிலே வொர்க்கஹாலிக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். வொர்க்கஹாலிக், குடிகாரனுக்கு ஒரு போதை தான் இந்த வேலை வேலை என்று அழைக்கிறவர்களுக்கு. எப்படி ஒரு குடிகாரனுக்கு எப்படி சாராயம், மது எப்படி போதை ஏற்படுத்துமோ, வேலை வேலை என்று போகிறவர்களுக்கு அது அடிமை போதையாக மாறிவிடும். அந்த போதைக்கு அவர்கள் அடிமையாகி விடுவார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்திலே அப்படி இருந்தார்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை. ஒருத்தனை கொல்றதுனால நமக்கு என்னங்க லாபம்? ஒருத்தனை சாகடிப்பதனால நமக்கு என்ன லாபம்? ஆண்டவர் சொன்ன அர்த்தமே இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று சொன்னது. இந்த அடிமைத்தனத்தை இனி இன்றுதான் கடைசியாக பார்க்கிறாய். இனி நீ அடிமைப்பட போவதில்லை. எகிப்தியர் உன்னை அடிமைப்படுத்த வரப்போவதில்லை என்பதை கர்த்தர் நினைவுபடுத்தும்படியாக சொன்ன வார்த்தை. அருமையானவர்களே, ஆண்டவர் இரண்டாவது நம் அடிமைத்தனத்திலே தேவனை ஆராதிப்பதிலே நாம் ஆராதிக்க விடாதபடிக்கு பல காரியங்கள் பார்வோனின் ஆவிகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அன்னைக்குதான் கல்யாணம் வைக்கிறாங்க, ஆராதிக்க போக ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆராதிக்க விடாதபடிக்கு தேவனை தொழுது கொள்ளுகிற உபவாச நாளிலே அவர்கள் திருமண காரியங்கள், தங்களுடைய குடும்ப சிறப்பு நிகழ்ச்சிகள், தங்களுடைய குடும்ப கேதரிங், தங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவனை ஆராதிக்காமல், தேவனை தொழுது கொள்ளாமல், தங்களுக்கென்று தங்கள் ஆடம்பரத்துக்கென்று தங்கள் சௌரியத்துக்கென்று தங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல, இது பார்வோனின் அடிமைத்தனம். அருமையானவர்களே, பார்வோன் பல காரியத்தின் மூலமாக நம்மை அடிமைப்படுத்த பார்க்கிறான். பயப்படாதிருங்கள், அடிமைகளாகாதிருங்கள். அருமையானவர்களே, இன்று கண்ட எகிப்தியரை நீ பார்க்காம இருக்கணும்னா நீ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, மூன்றாவதாக தேவனை ஆராதிக்கவே சிலர் மறந்து போய்விட்டார்கள். தேவனை தொழுது கொள்ள மறந்து போய்விட்டார்கள். The people have forgot to worship a God. தேவனை ஆராதிக்க அவர்கள் மறந்து போனார்கள். தேவனை தொழுது கொள்ள மறந்து போனார்கள். கருமையானவர்களே, ஐயோ நாங்க மறந்துட்டேன், ஆராதனையை மறந்துட்டேன், உபவாசத்தை மறந்துட்டேன், பைபிள் படிக்க மறந்துட்டேன், ஜோமனை மறந்துட்டேன், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துட்டேன். அருமையானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை அவைகள் நினைவுபடுத்துகிறது. இன்று கண்ட எகிப்தியரை இனி காண போவதில்லை என்பதாக. அருமையானவர்களே, உன்னை பின்தொடர்ந்து வருகிற அடிமைத்தனங்கள், இந்த மூன்று காரியங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிமையாக இருக்கிற காரியம் வேலை வேலை என்று. ஏன்னா வேலை பலுவை ஏத்துனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலை பலுவை கொடுத்தா, வேலையின் மேல அவன் ஆக்கிரமிக்க கொடுத்தான். நீங்க சும்மா இருக்கிறீங்க, அதனாலதான் நீங்க வேலைக்கு நீங்க உங்களை தேவன் ஆராதிக்க போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு வேலையை கடினப்படுத்தினான். இன்னைக்கு வேலை வேலைன்னு ஓடுறோமா? அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். தேவனை விட்டுட்டு, தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிறதை விட்டுட்டு வேறொரு புரோகிராம் நம்ம போடுறோமா? நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? தேவனை ஆராதிப்பதை மறந்திருக்கிறோமா? வேதத்தை மறந்திருக்கிறோமா? சத்தியத்தை மறந்திருக்கிறோமா? துதிக்க மறந்திருக்கிறோமா? ஜெபம் பண்ண மறந்திருக்கிறோமா? வேதத்தை வாசிக்க மறந்திருக்கிறோமா? குடும்ப ஜெபத்தை மறந்திருக்கிறோமா? நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை, நீ பார்க்க போறதில்லை. காரணம், இன்னையிலிருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, you are not slave anymore. நீ ஒருபோதும் இனி அடிமையா இருக்க போவதில்லை. நீ போய் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை நீ அனுபவிக்க போறதில்லை. உன்னை விடுதலையாக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, மோசே சொன்ன காரியம் 3 காரியங்கள். 1, பயப்படாதிருங்கள், இன்று நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 2வது, ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோது நீ காணப்போவதில்லை. 3வதாக கர்த்தர் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக, பயப்படாதிருங்கள். ஐயோ, இப்படி பகைஞர் வந்துட்டானே, இப்படி என்னை பின்தொடர்ந்து எதிரிகள் வருகிறார்களே, இப்படி என் பிள்ளையை நாசம் பண்ண வருகிறார்களே, இப்படி என் எதிர்காலத்தை சீர்குலைக்க வருகிறார்களே, இப்பொழுது என்னுடைய பிசினஸுக்கு போட்டியாக எதிர்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இப்படி எனக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, என் ஊழியத்துக்கு விரோதமாக செய்கிறார்களே, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்களே, என்னுடைய சமாதானத்தை சீர்குலைக்கிறார்களே என்று ஒருவேளை நீங்கள் எண்ணினால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பாருங்கள்.
இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனி காணப்போவதில்லை. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அருமையான 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் யுத்தம் பண்ணுனா நாம சும்மா தான் இருக்கணும். நமக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டார். நாம பல நேரங்கள்ல இந்த ரகசியம் புரியாம நாமளே யுத்தத்தை எடுத்து நடத்தி ஜெயிச்சிடலாம்னு நினைச்சுதான் ஒன்றுமில்லாம நம்ம தோத்து போய் நம்ம தோல்வி அடைந்து மிக மன உளைச்சலோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இது உங்களுடைய யுத்தம் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து பார்வோனின் ராணுவம், பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக போன மேகம் அது பின்னாக வந்து நின்று கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனின் சேனைக்கும் இடைவெளி ஏற்படுத்தி கொண்டே வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறி விட்டார்கள். ஒரு சின்ன கோழி குஞ்சு கூட, சின்ன வாத்து குஞ்சு கூட, சின்ன ஆட்டுக்குட்டி கூட இந்த சமுத்திரத்தை ஆழத்திலே சிக்கவில்லை. எல்லாம் கரையேறிவிட்டது. எல்லாம் கரையேறிவிட்டது. ஒன்று கூட சேதமடையவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பத்திரமாக கரையேறினார்கள். இப்பொழுது ஆண்டவர் யுத்தத்தை தொடங்கினார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பார்வோனின் சேனை தங்களுடைய ரதங்களை வருத்தத்தோடே நடத்த தொடங்கினார்கள். அவங்களால ஓட்ட முடியல. உருளைகள் கலண்டு போகும்படி கர்த்தர் செய்தார். குதிரைகள் தடுமாற ஆரம்பித்தது. அந்த ராணுவ வீரர்கள் ஒருத்தன் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி, நமக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நாம திரும்பி போயிருவோம் ஒருத்தன் சொல்றான். அருமையானவர்களே, அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட கர்த்தர் செய்தார். அடுத்தது ஆண்டவர் செஞ்சது, கரை ஏறிட்டாங்க, ஜலம் திரும்பும்படி, சமுத்திரம் மீண்டும் ஒன்று சேரும்படி, குவிந்து பிளந்து பிரிந்து நின்ற அந்த காரியத்தை அனுப்பும்படி. அருமையானவர்களே, கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளக்க செய்தவர் இப்பொழுது ஆண்டவர் கரத்தை நீட்டின உடனே, கோலை நீட்டின உடனே சமுத்திரம் மூடும்படி செய்தார். இந்த எகிப்தியரின் ராணுவம், பார்வோனின் சேனை சமுத்திரத்தின் ஆழ்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட தப்பி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சமுத்திரம் அவர்களை மூடிக்கொண்டது. இந்த ராணுவத்தின் சேனை சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கடிக்கப்பட்டது. அருமையானவர்களே, எதிரிகளை வேடிக்கை பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. எதிரிகளுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. ஆனால் எதிரிகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற போது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி அவர்கள் தங்கள் காரியத்தை திறம்பட செய்கிற போது ஒரு குறிப்பிட்ட தூரம் கர்த்தர் அனுமதிக்கிறார். உன்னை பின்தொடர்வார்கள், பின்தொடர மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லல. உன்னை பின்தொடர்வார்கள், ஆனால் அவர்கள் உன்னை போல அவர்கள் கரையேற முடியாது. உங்களை போல அந்த சீஷோருக்கு வந்து சேர முடியாது. கடற்கரையிலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் பார்வோனின் சேனைக்கு செய்யல. பார்வோனின் சேனையை மூழ்கடித்தார். எனக்கு அருமையானவர்களே, மேகம் விலகி பின்னால வந்த உடனே மேகத்தில் இருந்து புறப்பட்ட அந்த வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் பாதையும் காட்டியது. எகிப்தியருக்கோ அந்தகாரத்தை ஏற்படுத்தியது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் சாதாரணமானவர் நினைக்கிறீங்களா? இல்லைங்க.
அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தரினோடு இருக்கும்போது நான் யாருக்கு நான் பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அருமையானவர்களே, ஒண்ணுக்கு பயப்பட தேவையில்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், உங்க பிள்ளைக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் பயப்படாது. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பதில்லை, அதே போலவே கர்த்தர் யுத்தம் பண்ணினார். உருளைகள் கலலச் செய்தார். பார்வோனுக்கு அந்த சேனைக்கு அந்தகாரத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் வருத்தத்தோட அவர்கள் ரதங்களை நடத்தும்படி செய்தார். குதிரைகள் தடுமாற ஆரம்பித்தன. அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன ஆவி முறிக்கப்பட்டு போனது. ஒருத்தன் சொல்றான், நம்ம வீட்டுக்கு போயிருவோம், அவங்களுடைய தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கீழ்காற்றி அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் சமுத்திரம் மூடின போது அவர்கள் திரும்பி போக முடியவில்லை. நடு ஆழத்திலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே, சமுத்திரத்தின் நடுவிலே மூழ்கடிக்கப்பட்டு அமிழ்ந்து போனார்கள். கரையிலே நின்று கொண்ட தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரேதங்களை கண்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் தப்பி போகவில்லை. அன்பானவர்களே, பயப்படாது. உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்றது மனுஷன் இல்லைங்க, கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. பயப்படாது. உங்க குடும்ப சூழ்நிலையில பயந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பயந்துட்டு இருக்கலாம், உங்க படிப்புல நீங்க பயந்துட்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களை பயந்துட்டு இருக்கலாம், உங்களுடைய தெருவில் நீங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, இப்படிப்பட்ட சம்பவம் ஆயிருச்சே என்று பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருக்க. நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பதில்லை. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடுவோமா, விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? கர்த்தர் அற்புதம் செய்யட்டும். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தெய்வம் அப்படியே செய்வீராக. மனதார எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை கிரியை செய்வதாக, அற்புதம் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பயத்தோடு நடுக்கத்தோடு என்னவாய் முடியுமோ என்று அச்சத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த காலை வேளையிலே இந்த செய்தி ஒரு ஆரோக்கியமான ஒரு உத்வேகத்தை, உற்சாகத்தை, தைரியத்தை பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தைரியங்கள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த செய்தி அங்கீகரித்த, ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதம் செய்ய மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்நாளிலே அவர்கள் வாஞ்சிக்கிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவீராக. போக்கிலும் வரத்திலும் கூட வந்து ஆசீர்வதிப்பீராக. முன்னும் பின்னும் தூதர்களை நிறுத்தி காப்பாற்றுவீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகையிலிருந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you, Pastor.